கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா எல்லா பிள்ளைகளும் ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். அவர் ஒருவரே துதிகளின் தேவன். ஹல்லேலூயா. அவர்தான் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென். இந்த ஜனத்தை நான் இதற்கென்றே ஏற்படுத்தினேன். அவர்கள் எப்பொழுதும் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஹல்லேலூயா அவர்கள் என்னை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் என்னை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஓ, நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பராக்கிரமம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உண்மையிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகி போவதில்லை. ஆமென். கரம் தூக்கி அவர் எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று
நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். உனக்கு பலன் அளிக்கிறார். அப்பாட பிரசன்னத்தில் நீ செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு இன்பமாய் மாறுகிறது. ஐயோ, என் பிள்ளை என்னை தேடி வந்திருக்கிறாளே, ஹல்லேலூயா, என் மகன் என்னை தேடி வந்திருக்கிறானே, என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும்படிக்காக வந்திருக்கிறானே என்று கர்த்தருடைய உள்ளம் உங்களுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் எப்பொழுதும் ஈவுகளை கொடுக்க நாங்கள் வாஞ்சிப்போம், அப்படித்தானே? இல்லை, அதை போலதான் நம்முடைய தேவனும். அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகின்ற போது அவர் எங்களை தம்முடைய ஆசீர்வாதங்களினாலே, அவர் தம்முடைய நன்மைகளினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பலன் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார், அவர்களை கனப்படுத்துகிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடையத்தக்கதாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி அப்பாவை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் என்னுடைய தேவன் அப்பா. அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. என்னை சூழ எல்லாமே வறண்டதும் விடாய்த்ததுமாய் இருந்தாலும் தேவனே, நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னை சூழ எல்லாமே வறட்சியாய் இருக்கின்ற போது நீர் எனக்கு கீழ்காற்றாய் வருகிறீரே, குளிர்ந்த காற்றாய் வருகிறீரே, எனக்கு நீ ஜீவ தண்ணீராய் வருகிறீரே, என் தாகம் தீர்க்கிற அப்பா, ஜீவ ஊற்றா வாரீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கும்படிக்கு இப்பொழுது இறங்கி வருவீராக, இப்பொழுது இறங்கி வருவீராக. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா. உன் கிரியைக்கு தக்கதாய் கர்த்தர் பலன் அளிக்கிறார். கர்த்தர் அவருக்காக நீ படுகிற பிரயாசங்களை கண்டு காணாதவராய் போகிறவர் அல்ல. நீ அவரை ஆராதிக்கிற ஆராதனையை அவர் கேட்டு கேளாதவர் போல போகிறவர் அல்ல. அவர் பலன் அளிக்கிறார், அவர் பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது நலமாய் இருக்கிறது, அதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கர்த்தருடைய கரம் என்னை தொடுகிறது, கர்த்தருடைய கரம் என்னை சுமக்கிறது. ஹல்லேலூயா. மைனே ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. இயேசுவே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வெளிச்சம் கொடுக்கிறவனாய் நான் மாறணும் ஆண்டவரே. இந்த பட்டணத்திலே நான் ஒரு வெளிச்சமாய் இருக்கணும் ஐயா. இந்த தேசத்துல நான் ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கார் இருள் ஆண்டவரே பூமியை மூடிக்கொள்ளுகிற இந்த வேளையில ஆண்டவரே, பயங்கரங்கள் எங்களை சூழ நடந்து கொண்டு இருக்கிற வேளையில எனக்குள்ள பற்றி எரிகிற உம்முடைய வெளிச்சம் இருளை போக்க வேண்டுமே அப்பா. அதிகமா பெருகட்டையா, இந்த வெளிச்சம் எனக்குள்ள பெருகட்டும்
இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, நான் வெளிச்சமா இருக்கணும்ப்பா. பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு வெளிச்சமா இருக்கணும்ப்பா, நான் ஒரு வெளிச்சமா இருக்கணும்ப்பா, நான் ஒரு வெளிச்சமா இருக்கணும்ப்பா. நாளுக்கு நாள் எனக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் அதிகரிக்க வேண்டுமே, அதிகரிக்க. வாயை திறந்து சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை காணுமே. அப்படிதான் அப்படிதான், எல்லாரும் எல்லாரும் வெட்கப்பட வேணாம். ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிற தெய்வம் ஹல்லேலூயா உனக்கு அருகாமையில இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தை நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் தேவனே உலகத்திலே பெற்றுக்கொள்ள கூடாது, பரலோகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உம்முடைய வெளிச்சம் எனக்கு தாருமாண்டவரே, உம்முடைய வெளிச்சம் எனக்கு வேண்டுமாண்டவரே. கேளுங்க. ஹல்லேலூயா. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே என் தெய்வமே. ஓடும் நதியில் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் சொல்லுங்க, எல்லா நாளும் இலைகளோடு கனி கொடுக்கணும்பா, நான் கனி கொடுக்கணும். ஓ எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே இயேசையா. உம்மோடு அப்பா தாகமா இருக்கிறேன், உம்மை போல பேசணும் ஐயா, உம்மை போல நடக்கணும் ஆண்டவரே, உம்மை போல பார்க்கணும் ஆண்டவரே. ஓ அப்பா உங்களுடைய நதி என் மேல பிரவாகிக்கட்டும் ஆண்டவரே. நீங்க இல்லாம ஆண்டவரே ஒரு நாள் கூட உமக்காக வாழ முடியாதப்பா. உம்முடைய வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை விளக்கை நீர் ஒருவர் தான் ஏற்றி வைக்க முடியும் அல்லவோ அப்பா. என் மேல மனதுருகும் ஐயா, என் மேல மனதுருகும் ஆண்டவரே. உங்களை தேடி வருகிறையா, உங்களை தேடி வருகிறப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகம் வேண்டும் ஆண்டவரே, இந்த உலகம் வேண்டாம் ஆண்டவரே, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் வேண்டாம் ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகமில்லா மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. இந்த உலகமே இயேசுவே உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே என் இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. சொல்லுங்க சொல்லுங்க, தாகத்தோட கேளுங்க. இயேசுப்பா என் உயிர் நீங்கதான், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க.
எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆராதனை இயேசப்பா, ஆராதனை, ஆராதனை அப்பா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த நாமம், பாதுகாப்பை கொடுக்கிற நாமம். சொல்லுங்க, ஈமானுமக்குள்ளே சுகமாய் இருப்பானே. லபரபகதி பெகேசாகா, லெபரகதி பெகேசாகாதோ. இப்ப எல்லாரும் ஆராதிங்க. என் உயிரான, என் ஜீவிக்கிற தெய்வமே, என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே. முழு உள்ளத்தோடு நான் உம்மை துதிப்பேன் அப்பா இயேசுவே. ஹல்லேலூயா. அப்படி அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறீங்களா? ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறீங்களா? உங்களுடைய சத்தத்தை ஆவியானவர் கேட்கட்டுமா? ஹல்லேலூயா. ஓ பரிபே லே பாகா சதுரியா லே பெரே கலி தரா கலா தலபா கத்தி பரியாந்தோ ஏ பெலே கரி தலை கரி கலி துரோ பராகதா பரந்தினே கசதரபா. இறங்கி வரட்டும் ஐயா, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஐயா. மகிமை போதாதையா, மகிமையின் மேல மகிமை அடைய வேண்டும் அப்பா. மகிமை போதாதையா, மகிமையின் மேல மகிமை வேண்டும் ஆண்டவரே. பலன் போதாது, பலத்தின் மேல பலன் அடைய வேண்டும் அப்பா. ஜெயம் போதாது, ஜெயத்தின் மேல ஜெயம் பெற வேண்டும் ஆண்டவரே. வெற்றியுள்ள வாழ்க்கைப்பா, ஜெயமுள்ள வாழ்க்கையப்பா, விடுதலையான வாழ்க்கையப்பா நாங்க எல்லாரும் வாழணும்ப்பா. எங்களை இந்த உலகத்துல இருந்து, இந்த பட்டணத்துல இருந்து, இந்த தேசத்துல இருந்து, குடும்பங்களிலே இருந்து உமக்கென்று வேறு பிரித்த தெய்வம் அல்லவா. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை அழைத்த தெய்வம் நீர். எதற்காக என்னை அழைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் என்னை நான் தருகிறேன். என்னை ஒரு நாள் நீங்க மறந்து போக கூடாது ஐயா. யாரு என்ன மறந்து போகட்டும், ஆனா நீங்க ஒரு நாள் என்ன மறக்க கூடாதப்பா. நீங்க எப்பொழுதும் என் நினைவாகவே நீங்க இருக்கிற தேவன் என்று சொன்னபடி என் நினைவாகவே நீங்க இருக்கணும் ஐயா, எப்போது இருக்கணும் ஐயா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. பயப்படாதே, வழக்கறத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, வழக்கற
இரக்கத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சூத்திரம். பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவர் என்னை. பாசம் என்னே நீர் வைத்ததினால் என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்று நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாழே என்று பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாழே. அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா. ஆமப்பா, ஆமப்பா. திக்கற்றோனாய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோனாய் கைவிடேனே என்றதாலே. ஆமப்பா. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினே. நீர் அறியா எதும் நேரிடா என் தலை முடியும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். உன்னதமானவரே உம்மை ஆராதிக்கிறோம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் மேலே எனக்கு மஞ்சிடே. கர்த்தரே என் மேலே எனக்கு அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Thank you Lord. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ஐயா, நன்றி தகப்பனே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. அவர் காற்றையும் கடலையும் அமர்த்தினாரே. இயேசு அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே. அவர் காற்றையும் கடலையும் அமர்த்தினாரே. இயேசு அற்புதமானவரே. சொல்லுங்க. அற்புதர், அற்புதர் இயேசு எனக்கு ஆலோசனை கர்த்தரும் வல்ல மீட்பரே. அற்புதர், அற்புதர் இயேசு எனக்கு
எனக்கு ஆலோசனை கத்தரும் வல்ல மீட்பரும் பாவம் வெட்கமணுகாமல் காக்கிறார். அற்புதரன் இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர். இயேசு பெரியவர், வல்லவர், நல்லவர் என்றுமே என் இயேசு பெரியவர். ஆமென். கண்ணீரை கடந்திடும் போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. கண்ணீரை கடந்திடும் போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியில் சோதனை ஒன்று செய்யாதே மகனே. ஓ சோதனை ஒன்று செய்யாதே. அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மிதித்து ஜெயமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா இயேசுவுக்கே. அல்லேலூயா 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 அவர்க்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் தாகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. ஜீவனாளிதாம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. நம் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். பெரும் புயல் வாரினும் பெரு காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். பெரும் புயல் வாரினும் பெரு காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, அல்லேலூயா ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஓ அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசுவே. அற்புதம் செய்கிற தெய்வமாய் இறங்கி வாங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை கட்டளையிடுகிறவராய் வாங்க. மகிமையின் ராஜாவாய் இறங்கி வாங்க. காருண்யத்தின் தேவனாய் இறங்கி வாங்கப்பா. நுகங்கள் முறியட்டும். எல்லா விதமான இருளின் அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போ. உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள், உள்ளத்தில் இருக்கிற பயங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், வேதனைகள் போ.
இயேசு. ஓ, அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு. அற்புத அகோர எஃபெக்ட்ஸ் இயேசு. அற்புத அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு. அற்புத சொல்லுங்க. அகோர அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு. வாழ்க்கையில பெரிதான புயல் வீசுகிறதா? சூழ இருக்கிற ஜனங்கள் உன்னை சுற்றிலும் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறார்களா? எல்லாமே உன் மேலே இடிந்து விழுந்தது போல இருக்கிறதா? எவராலுமே உனக்கு இனிமேல் உதவி செய்ய முடியாது என்ற நிலை முடிவுக்கு நீ வந்தாயோ? அருமையான தேவ பிள்ளையே, உன் நடுவிலே ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் ஊடுருவி போக முடியாத கொந்தளிப்பின் நடுவிலே அவர் ஊடுருவி வருகிறவராய் இருக்கிறார். மனிதர்கள் உட்பிரவேசிக்க முடியாத இருளுக்குள்ளே அவர் ஊடுருவுகிறவராய் இருக்கிறார். அவர் உன் நடுவிலே கடந்து வந்தாலே போதும், ஜெயம் உண்டாகிறது, கட்டுகள் உடைகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. அவரோ சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கொந்தளிக்கிற கடல்களை அமர பண்ணும். வாழ்க்கை படகை அழிக்கும் படிக்காக அழகு சூழ்நிலைகள் உன் வாழ்க்கை படகுக்குள்ளே வந்தாலும், மனிதர்கள் கூட்டமாய் எழும்பி வந்து உன்னை அழிக்க நினைத்தாலும், கர்த்தர் உன்னோடு இருக்கும் வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு ஈடான வல்லமை எங்கும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு. அற்புத ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய என் இயேசு. நீங்க வாசனத்தை வார்த்தைகளை உச்சரிக்கிற போது கர்த்தருடைய வல்லமை உங்கள் சூழ்நிலைக்குள்ளே கடந்து வருகிறது. ஆமென். அவர் சொல்லது ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாரம் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். நீ சொல்ல ஆகும், நீ சொல்ல ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். நீ சொல்ல ஆகும். அன்று இயேசு எங்களுக்கு சொல்லி காண்பித்தார். சூழ இருக்கிற கடலை, கொந்தளிக்கிற கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னபோது அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களை சீஷர்களை அழிக்க வேண்டும் என்று வந்த அந்த கடல் கொந்தளிப்பு உடனே அமர்ந்தது. இவர் யாரோ என்று ஆச்சரியப்பட்டார்கள். அருமையான தேவ பிள்ளையே, அதே அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெந்தெகோஸ்தே நாட்கள் முடிந்தது. பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போறாங்க. அப்பொழுது ஒரு மனுஷன் இருக்கிறான், பிச்சை கேட்டுக்கொண்டு. ஐயா, பொண்ணு இருந்தா தாங்க, வெளிப்பணம் இருந்தா தாங்க. தானே பேதுருக்கு யோவானுக்கும் அந்த சூழ்நிலை, அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் சொன்னார், உடனே காற்றும் கடலும் அமர்ந்தது. நாங்க சொன்னா ஹல்லேலூயா. இயேசு அந்த குழந்தை, நீ போ, அவள் சுகமாக இருக்கிறாள் என்று சொன்ன போது அந்த வேலைக்காரன் சுகமானாரே, அதே ஆண்டவர் தான் நம்மோடு இருக்கிறார். சொன்ன யோவான் அந்த பிச்சைக்காரனுடைய ஒரு கையை பிடிச்சான். பேதுரு அவனுடைய மத்த கையை பிடிச்சான்.
2 பேரும் ஒருமனப்பட்டு சொன்னாங்க, எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணு இல்லை, ஆனா எங்களிடத்துல இருக்கிறத இப்ப நான் உனக்கு தாரேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்திரு. ஹல்லேலூயா. கையை தட்டி ஆமென். எழுந்திரு. அவ்வளவுதான். அவர்கள் பேசின வார்த்தை அதிகாரம் நிறைந்த வார்த்தை, விசுவாசம் உள்ள வார்த்தை. புறவியிலே முடவனாய் இருந்த அவனை எழும்ப பண்ணிற்று, நடக்க பண்ணிற்று, துள்ள பண்ணிற்று, தேவனை மகிமைப்படுத்த பண்ணிற்று. அதே ஆண்டவர் தான் இன்று உன்னோடு இருக்கிறார். உள்ளத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், சூழ இருக்கிறவங்க எப்படியாய் பலமாய் கொந்தளிக்கட்டும், நீ அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அடங்கு என்று சொல்ல அவர்கள் அடங்குவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இன்னொரு வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய், நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகிறது, வாய்க்காதே போகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒடுங்கி இருக்கும் வரைக்கும் சத்துரு உங்களை அழித்துக் கொண்டே இருப்பார். நீங்க எப்போ எழும்பி இருக்கிறீங்களோ, எப்போ நீங்க எழுந்து உங்க சூழ்நிலைக்கு எதிராக நீங்க எழுந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆவிகளுக்கு விரோதமா நீங்க போராட தொடங்குறீங்களோ, அன்றைக்கு தான் பிசாசு ஓட ஆரம்பிப்பான். அதுவரைக்கும் அவன் ஓட மாட்டான். யாக்கோபு சொன்னான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது. எப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது? என்ன செஞ்சா? என்ன சொல்லுங்களேன், என்ன செய்தா? எப்பொழுது? நாம பிசாசை எதிர்த்து நிற்கும் போது, அப்பொழுது அதுதான். எப்பொழுது? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது. திரும்ப நான் கேட்கிறேன், எப்பொழுது? நாம் பிசாசுக்கு எதிராக எழுந்து நிற்கும் போது அவன் என்ன செய்கிறானா? அவன் உன்னை விட்டு ஓடி போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டுதான், வேதனை உண்டு. எங்களை அழிக்கும்படிக்காக சத்துருவானவன் எழும்பி வரத்தான் செய்வான். ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிற தெய்வம் அவர் பெரியவர். அவரை பயன்படுத்து, நீ அவரை பயன்படுத்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ முடியாது என்று சொன்னால் அது முடியாமலே ஆகும். நீ முடியும் என்று சொன்னால் அது முடிந்தே ஆகும். அதுதான் கர்த்தர் உனக்கு சிலுவையிலே கொடுத்திருக்கிற வெற்றி. நீ தோற்று போவதற்காக இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, நீ வெற்றி பெறுவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசு உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் எங்கள் எல்லாருக்குமே தோல்விதான். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்து விட்டாரே. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு, அற்புத ஆகோர காற்றையும் அமைதிப்படுத்திய என் இயேசு அற்புத. ஹல்லேலூயா. இந்த நாளிலே உனக்கு விரோதமாக சூறாவளியை போல அகோரமாக வீசிக்கொண்டிருக்கிற புயல் எது?
அதுக்கு எதிராக நீ பேசினால் அது அமரும், அது அடங்கும், அது அடங்கும். எல்லாரும் கையை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற சத்துரு பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற புயல்களை இப்பொழுது என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா சத்தமா வாய திறந்து அதுக்கு பின்பதா கிரிய செய்கிற பொல்லாதாவியே ஜெபி 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 ஜெபி. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போகிறான். நீ எதிர்த்து நிற்கும் வரைக்கும் அவன் கிட்ட வரமாட்டான். வார்த்தையினால எதிர்த்து நில்லு, அபிஷேகத்தினால எதிர்த்து நில்லு, நம்பிக்கையினால எதிர்த்து நில்லு, விசுவாச அறிக்கையினால எதிர்த்து நில்லு. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த பூமியிலே நீ அவரை விசுவாசிக்கிற போது கர்த்தர் பரலோகத்திலே உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய பரிமாணத்திலே உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிகிறது, 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 அழிகிறது. ஓ பாக்கா சாக்கா தீ பேகே சாக்கா. நல்ல ஜெபி, நல்ல ஜெபி, நல்ல ஜெபிங்க. படிப்பு வருதில்லையா? நித்திரை வருதில்லையா? சாப்பிட முடியாதா? வியாதியா? அதுக்கு பின்பதா கிரிய செய்கிற பிசாசை எதிர்த்து போராடு, போராடு, போராடு. மனதில் கலக்கமா? மனதில் போராட்டமா? பயமா? சஞ்சலமா? மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றுகிறார்களா? பிசாசின் மனிதர்கள் உன்னை துன்பப்படுத்துகிறார்களா? எதிர்த்து போராடு, போராடு. அவர்கள் கைகளை கட்டு, அவர்கள் உதடுகளை கட்டு, அவருடைய நாவுகளை கட்டு, அவர்களுடைய நடைகளை கட்டு. நீ கட்ட, அது கட்டப்படும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பெட்டிஷன் எழுதுகிற அந்த கைகளை கட்டும் போது உனக்கு விரோதமாய் எழுதப்படுகிற பெட்டிஷன் நிற்கிறது. நல்ல 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 ஜெபி 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 ஜெபி. சபை 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 எல்லாருமா, நீங்க எந்த அளவுக்கு போராடுறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயம் பெறுவீங்க. நீங்க எந்த அளவுக்கு போராடுகிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயம் பெறுவீர்கள். சாத்தானுக்கு தோல்வி, சாத்தானுக்கு தோல்வி. இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். பிள்ளைகள் அபிஷேகம் பண்ண இறங்குங்க, பிள்ளைகள் அபிஷேகம் பண்ண இறங்குங்க. பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய இறங்கி வாங்க. சூழ்நிலைகள் மாறுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக. இந்த வேளையிலே ஆண்டவரே, நேரலையிலே எங்களோடு இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்பொழுதே அகன்றுவோம். ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உன் ஆவியினால் ஆளும் தேவ ஆவியினால். மனுஷனால் கூடாது, மனுஷனால் கூடாது. மனிதர்கள் நாங்கள் ஒரு காரியத்தை சேர நேரம் பல விதங்களிலே எதிர்ப்பையும் தடைகளையும் கொண்டு வருவார்கள். உன் முன்னேற்றத்தை தடுக்க எவ்வளவோ விதத்தில் செயல்படுவார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்தால், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்தா தடைகளை உடைத்து கொண்டு போவார். கோணலானவைகளை செவ்வையாக்கி கொண்டு போவார். கர்த்தர் உன்னை நேர் வழியிலே நடத்துவார். குறுக்கு வழியிலே அல்ல, நேர் வழியாய் அவர் நடத்துவார். நல்ல கையை தட்டி ஆக்ரோஷமா, ஹல்லேலூயா, வல்லமையா கையை தட்ட தட்ட பொல்ல பிசாசின் அரண்கள் வாழ்க்கையில உடைந்து போ. ஜீசஸ் சொல்லுங்க, சொல்லுங்க ஜீசஸ், சொல்லுங்க ஜீசஸ். கையை தட்டி கொண்டு சொல்லுங்க இயேசுவே, ஓ இயேசுவே. உம்மாலாகும், ஓ உம்மாலாகும் எல்லாம் ஆகும்.
பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உம் ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும். பரிசுத்த ஆவியினால் ஆகும். பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம், சேவ பிள்ளை முன்னி சம பூமியாவாய். பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம், சொல்லுங்க பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம், எனக்கு முன்னாளி சம பூமியாவாய். பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம், எனக்கு முன்னாள் நீ சம பூமி. காலை கல்லை கொண்டு வந்திடுவார, வந்திடுவார். கிருபை உண்டாவதாக. கிருபை 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 ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 14:7 ஆசா இவ்விதமாய் சொன்னான், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது, சொல்லுங்க தேடின போது, எல்லாம் சொல்லுங்க தேடின போது. தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கையை தட்டி அப்பாக்கு ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கலங்கி நிற்கிற உன்னுடைய வாழ்க்கையில நீ கர்த்தரை தேடினா கர்த்தர் உன்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுப்பா. தேடுகிறவனுக்கு தான், தேடாதவனுக்கு அல்ல. தேடுகிறவனுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுப்பா. ஹல்லேலூயா. டி மேஜரா, டி மேஜரா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடு. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடு. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடு. ஓ சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடு. எல்லாம் சொல்லுங்க. திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நீரை இயேசு.
கைவிடா தீரும் நாதா நிந்தை நேரிடினும் என்னை கைவிடா தீரும் நாதா எந்த நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பேலணிந்திடுமே இயேசுவே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் இந்த பேச கொஞ்சம் கூட்டுங்க பேச கூட்டுங்க உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் ஏது சொல்லுங்க என் ஆசை எல்லாம் பண்ணீங்க தான் ஆசை எல்லாம் நீராடையா தேவையெல்லாம் ரட்சகரே ஆவப்பா சொல்லுங்க உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு உம்மை தவிர Shakarabatala bakata barada orandana mariandena moriala shabala lebarabakato balakaria tolobo shakandana makaria tororo lebarakata bashekete baratono mokatira landalala lebarabakata barikato sekene aria kanandala bakatiri alando le besetto lo bocala baralanda la le carialande la bacoro lo more lendo shakaralanda la makirialande oriandina mashatalaba arpanite நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணிக்கிறப்பா பலிபீடத்திலையா அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் உணர்ந்து சொல்லுங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமே
அப்பா என்னை அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் உமக்கு. கையை தட்டி அப்பாக்கு ஹல்லேலூயா. Let's celebrate. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Glory.